முன்னொரு காலத்தில் செல்வபுரி என்ற அழகான நாட்டை மக்களை உயிராக நேசிக்கும் கருணை உள்ளம் கொண்ட ஒரு மன்னன் ஆண்டு வந்தார். அந்த மன்னனின் மனைவி மிகவும் அழகான ராணி. ஆனால் அவள் சொகுசான வாழ்க்கையை விரும்புபவள். பஞ்சு மெத்தை மீது உறங்கினாலும் அவளுக்கு தினமும் தூக்கம் வரவே இல்லை. இதை கண்ட மன்னன் மிகவும் கவலைப்பட்டார். மந்திரிகளிடம் ஆலோசனை செய்து உயர்தரமான மெத்தைகளை வரவழைத்தார். பஞ்சு மெத்தை, மலர் மெத்தை, எவ்வளவு மென்மையான மெத்தை இருந்தாலும் ராணிக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. ஒரு நாள் இரவு திடீரென்று ராணி அலறினாள். மன்னனும் பணியாளர்களும் ஓடி வந்தார்கள். என்ன ஆயிற்று என்று மன்னன் கேட்டார். என் முதுகில் ஏதோ குத்துகிறது என்று ராணி வேதனையுடன் சொன்னாள். உடனே மெத்தையை பிரித்து பார்த்தபோது அதன் உள்ளே ஒரு தலைமுடி இருந்தது. இது ஒரு சிறிய தவறு என்று மன்னன் கூறினார். நாளை இப்படி சம்பவம் நடக்காது, இன்று மட்டும் பொறுத்துக்கொள் என்று கேட்டார். ஆனால் ராணி கேட்கவில்லை. என்னிடம் அக்கறை இல்லாத இடத்தில் நான் இருக்க மாட்டேன் என்று கூறி அரண்மனையை விட்டு புறப்பட்டாள். கடல் வழியாக பயணம் செய்தபோது ஒரு கொடிய புயல் தாக்கியது. கப்பல் சிதறி அனைவரும் கடலில் மூழ்கினர். ராணி மட்டும் ஒரு மரத்துண்டை பிடித்து உயிர் தப்பினாள். காலை விடிந்தபோது அவள் ஒரு சிறிய கிராமத்தை அடைந்தாள். ஒரு மூதாட்டி அவளுக்கு உணவும் இடமும் கொடுத்தாள்.